மிஸ்டர் மோகன் குஷியோட அப்பா தான். அது கூடவே சேர்த்து குஷிக்கு அம்மாவும் தான். ஏன்னா இவரோட மக மேல இவர் எவ்வளவு அன்பு செலுத்துறாரோ, அக்கறையா இருக்காரோ, அது மாதிரி ஒரு அம்மாவால கூட இருக்க முடியாது. இவங்க பக்கத்து வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஒன்றும் ஆகல. ஆனா இந்த கொஞ்ச நாள்ல நான் இவருக்குள்ள ஒரு அம்மாவையும் பார்த்தேன், ஒரு அப்பாவையும் பார்த்தேன். இவர் அப்பாவா தன்னோட பொண்ணுக்கு தைரியத்தை வளர்த்து விடுறாரு, அதே நேரத்துல அம்மாவா தன் பொண்ணுக்கு தலை பின்னி விடுறாரு. ஒரு அப்பாவா தன்னோட பொண்ணுக்கு இந்த உலகத்தை பத்தி சொல்லி கொடுக்கறாரு, இன்னொரு பக்கம் அம்மாவா டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கறாரு. நான் இவர் குஷிக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்றது கூட பார்த்திருக்கேன். குஷி மேல கோவப்படுறதையும் பார்த்திருக்கேன், குஷி மேல அன்பு காட்டுறதையும் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யுவன் இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு அம்மாவால தானே செய்ய முடியும். மிஸ்டர் மோகன் இருக்காரே, குஷிக்கு அம்மாவும் இவர்தான், அப்பாவும் இவர்தான். Mr. Mohan is the best. He is Sakalakala Vallavan. அப்புறம் யுவன், தாய் இல்லாத குழந்தைங்க எல்லாரும் கெட்டுதான் போயிடுவாங்கன்னு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அது ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கும் அம்மா இல்ல, நான் என்ன கெட்டா போயிட்டேன்? நான் என்ன கெட்டவளா? இல்லவே இல்லையே, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. அப்ப நீங்க குஷியை பத்தி அந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப தப்புதான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஐயோ ராதிகா, நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. ஓகே, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு கஷ்டமா இருந்தா. அம்மா மேடம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த மாதிரி பேசினது என்னோட ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தப்பா பேசியிருந்தேன்னு உங்க எல்லாருக்கும் தோணுச்சுன்னா உங்க எல்லார்கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இஸ் தட் ஓகே? மிஸ்டர் மோகன், ஐ எம் ரியலி சாரி. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிருக்கேன். ஐ எம் சாரி. குஷி இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, அது தப்பு எங்களோட தான். ஐ எம் சாரி. சாரி அகைன். ஆக்சுவலி யுவன், நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பரவாயில்ல, அதான் சொல்லிட்டேன்ல. ஏன்னா தப்பு குஷியோடதுதான். அண்ட் கூடவே மிஸ்டர் மோகன், உங்களோட தப்பு இருக்கு. ஏன்னா குஷிக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நீங்களா இருக்கிறதுனால குஷியை கவனிச்சுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ எங்க போறா, யார்கிட்ட என்ன பேசுறா, எப்ப வரா, எல்லாத்தையுமே நீங்க தானே கவனிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. குஷியோட அப்பா பொறுப்பில்லாதவர்னு சொல்லுவாங்க. இல்லனா குஷி என்ன பண்றாலோ அது எல்லாமே உங்க சம்மதத்தோட பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் இந்த ரெண்டு விஷயமுமே தப்பு. ஐ திங்க் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்கலாம். குட் நைட் எவ்ரிவன். நான் துடிச்சுக்கிட்டுல இருக்கேன் நீங்க போறதுக்கு, ஐ மீன் தூங்குறதுக்கு. குட் நைட். குட் நைட். குஷி, போலாமா? கீர்த்தி, இது யுவனுடைய வீடு.
நம்ம வீடு அங்க இருக்கு. God, I'm really sorry. நீங்க எப்ப இங்க வந்தீங்க? அங்கிள், உங்க கால்ல என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறீங்க? ஏன்னு தெரியல. என் மனசுக்கு என்னவோ மானஸ்க்கு நடக்கிற இந்த சம்பவம்லாம் யுவன் அங்கிள் வேலையா இருக்குமோன்னு தோணுது. தம்மா துண்டு பொண்ணு அவ. ஆனா குள்ளநரி மாதிரி அவ மூளை வேலை செய்தா அவ எல்லா டாட்ஸையும் பக்காவா கனெக்ட் பண்றா. அதனாலதான் அவ மூளை அவகிட்ட சொல்லியிருக்கு, ஸ்கூல்ல மானஸுக்கு நடந்த அட்டாக் நான் பண்ணது அப்படி இல்லை. இன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சதே ஆதாரம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கத்தான். நல்ல வேளை அவளுக்கு எதுவும் கிடைக்கல. இவ மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் அழிச்சு ஆகணும். மோகன் ஐயா, குஷி, இதோட நிறுத்திக்கோங்க ரெண்டு பேரும். ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து என் கஷ்டத்தை அதிகமாக்குறீங்க? உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும்ல, நீங்க ரெண்டு பேரும் என் பக்கத்துல இருந்தா என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? கொஞ்சம் என் மேல இறக்கம் காட்டுங்க. நான் ஒரு சின்ன உலகத்தை எனக்காக உருவாக்கி இருக்கேன். ப்ளீஸ் இது கிட்ட இருந்து தூரமா இருங்க. ப்ளீஸ் என்கிட்ட இருந்து தூரமா இருங்க. ராதிகா இங்க வரல. இந்த ஆதாரம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அழிச்சு ஆகணும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு மறுபடியும் வந்து இதெல்லாம் தேட முயற்சி பண்ணுவா. சோ நான் ஏதாவது பண்ணணும். அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் இல்ல ஒரு சின்ன ஆதாரம் அவ கையில கிடைச்சாலும் ரெண்டு வீட்லயும் இல்ல மொத்த ஊருக்கும் தண்டோரை போட்டு கத்திருவா. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. லைட்ஸ் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ யுவன் தூங்கிட்டாரு. நீ சொல்லாம கொல்லாம எப்படி அவங்க வீட்டுக்கு போன? நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை குஷி. எனக்கு தெரியும் நீ ராதாவை சமாதானப்படுத்த தானே போன. ஆனா இப்படியா இந்த மாதிரி இந்த நேரத்துலயா
யாரு பண்ணுவா எப்படி? எங்க பாரு, ராதாவை தொல்லை பண்றதுக்கோ இல்ல அவளோட லைஃப காம்ப்ளிகேட் பண்றதுக்கோ நமக்கு எந்த உரிமையும் இல்ல, புரியுதா? ஆனா அப்பா நான் சொல்றது கேளுங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நான் உன் கூட எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ண விரும்பல, எதையும் கேட்க விரும்பல. சொல்றது புரியுதா? ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கிற குஷி, ராதா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் ஒத்துக்க மாட்டா. பட் இன்னைக்கு அவங்க தான் என் அம்மான்னு கன்ஃபஸ் பண்றதுக்கு இருந்தாங்க. ஆனா அவ பண்ணலல. மிஸ்டர் மோகன், ஏழு வருஷத்துக்கு அப்புறமும் சத்தியத்தை மீற பழக்கம் உங்களை விட்டு இன்னும் போகலல்ல? 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இப்பவும் அப்படியே தான் இருக்கீங்க. கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன? நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, நீங்க உங்களோட கடந்த காலத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு குஷி என் வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்க? எதுக்காக அனுப்புனீங்க? நான் அனுப்பல. மிஸ்டர் மோகன், நீங்க என்ன அடையணும்ன்ற பிடிவாதத்துல குஷிய பகடக்காயா பயன்படுத்துறீங்களா? நான் குஷி அங்க அனுப்பவே இல்ல. குஷி அங்க எதுக்காக? நீங்க ப்ளீஸ் இந்த மாதிரியான விஷயத்துல குஷியோட மண்டைக்குள்ள ஏத்தாதீங்க. அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்து தனக்கு லாபத்தை சம்பாதிச்சுக்கிறது, தன்னோட வேலையை முடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு மட்டும்தான் ஏட்ட உங்களோட வேலையா தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் குஷியாவது அப்படி பண்ணாதீங்க. ராமா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம். குஷி அமைதியாரு. பெரியவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது குழந்தைங்க நடுவுல பேசக்கூடாது. அண்ட் இங்க பாருங்க மிஸ்டர் மோகன், நான் உங்களுக்கு கடைசி தடவையா வார்னிங் தரேன். ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? குடும்பம்னா அதுல காதலுங்கிற ஒண்ணு இருக்கணும். அந்த காதல்னு வரும்போது இன்னைக்கும் நீ இவனை இல்ல என்னதான் காதலிக்கிற. இந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும், அதே மாதிரி எனக்கும் தெரியும், புரியுதா? இங்கதான் நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் மோகன். நான் உங்களை காதலிக்கல. அப்ப என்ன, உங்களுக்கு என் மேலேயும் அன்பு இல்லையா ராமா? குஷி, எனக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்கு குஷி. அளவுக்கு அதிகமா உன்னை நேசிக்கிறேன். எப்பவும் உன்னை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நேசிப்பேன். ஆனா குஷி, இப்போ என்னோட அன்பு பல பாகமா பிரிஞ்சிடுச்சு. அதுல ஒரு பாகம் உன்கிட்ட இருக்கு, அதுல உன்னோட ராமாவோட ஞாபகம் இருக்கு. இன்னொரு பாகம் என்கிட்ட இருக்கு, அதுல என் குஷியோட நினைவுகள் இருக்கு. இனி நம்ம அன்பை இப்படி 2 பாகமா வச்சுக்கிட்டு தான் நம்ம 2 பேரும் வாழ்ந்தாகணும் குஷி. ஐம் வெரி சாரி குஷி. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் மறுபடியும் நடக்கவே கூடாது. இத நீ என்னோட அட்வைஸா எடுத்துக்கோ. இல்ல வார்னிங்கா எடுத்துக்கோங்க.
அது உங்களோட விருப்பம். அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறமா நீங்க என் வீட்டுக்கு வரவே கூடாது. என் வீட்டை விட்டு தூரமா தான் இருக்கணும். அதை விட என்ன கேட்டீங்கன்னா நீங்களாம் சீக்கிரமா இந்த வீட்டை வித்துட்டு கிளம்பிடுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. வேணும்னா நானே இந்த வீட்டை மறுபடியும் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். பட் டோன்ட் வரி, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அதே பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன், ஃபுல்லா கொடுத்துடுறேன். இன்ஃபேக்ட் அதை விட அதிகமா உங்களுக்கு வேணும்னா அதையும் கொடுக்குறேன். நீங்க நான் சொன்னதை பத்தி ஒரு தடவை நிதானமா யோசிங்க. மனசார சொல்றேன், என்னோட உடல் பொருள் ஆவியால மோகனையாவை மனசார காதலிக்கிறேன். ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு உயிர் கொடுப்பா. ஆனா உன்னோட அன்பு எனக்குள்ள இருக்க தாய்மைக்கு உயிர் கொடுத்திருக்க. அதனால நீ என்னோட மகதான், நான் உன்னோட அம்மாதான். ராதிகா, என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு இந்த நேரத்துல எதுக்காக போயிட்டு வர? அதுவும் இந்த நேரத்துல அங்க என்ன வேலை? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க. ராமா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு தோணுதுப்பா. இனிமே நமக்கு அவங்க கிடைக்கவே மாட்டாங்க. ஏய் குஷி, அழாத, ஒண்ணும் இல்ல. குஷி, அழாத, அழக்கூடாது, புரியுதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ராதா அப்படியெல்லாம் நினைக்க கூட மாட்டா. அப்படி நினைக்கிறவளா இருந்தா அவளோட புருஷன், பையன், மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு புரிய வைக்க இங்க வருவாளா? மாட்டால. அவ இங்க வந்ததுக்கு காரணமே அவ நம்ம எல்லாரையும் ரொம்ப அதிகமா நேசிக்கிறா. போதும் போதும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் நிச்சயமா அவ நமக்கு கிடைக்கதான் போறா. சரியா? ஏன் ராதிகா இந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கு?